அனைவருக்கும் காலை வணக்கம். தினமும் ஒரு திருக்குறள். இன்று 11வது நாள். நிலையாமை அதிகாரத்தில் 339 திருக்குறள் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதனால் இந்த திருக்குறளை பாருங்கள். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. சாக்காடுன்னா என்னது? ஒருவனுக்கு இறப்பு எனப்படுவது உறங்குவது போலும்னா உறங்குவது போன்றது. பிறப்புனா என்னது? பிறப்பு எனப்படுவது உறங்கி விழிப்பது போலும்னா என்னது? தூங்கி எழுவது போன்றது, அதாவது தூங்கி விழிப்பது போன்றது. கருத்துரை பாருங்க. ஒருவனுக்கு இறப்பு என்பது உறங்குவதே போன்றதாகும், பிறப்பு என்பது தூங்கி எழுவது, அதாவது விழிப்பது போன்றதாகும். இந்த ஓவியத்தில் பாருங்க, இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திருக்குதா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புக்கு சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஓவியம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு ஒரு ஆள் தூங்குதாங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இறப்புக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை பாருங்க. இந்த யாக்கை என்ன என்னது? உடம்பு. இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நிலை இல்லாதது. அதனால் இது வந்து நிலையானதே கிடையாது. உடம்பு வந்து தோற்றமுடைய பொருட்கள் எதுவுமே இந்த உலகத்தில் நிலையே கிடையாது. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பிறப்போடு. எது? உறங்கி விழிப்பதை. அப்போ தூங்குவதை என்ன சொல்றாரு? இறப்போடு சொல்றாரு. உறங்கி விழிப்பதை வந்து பார்த்தீங்கன்னா பிறப்போடும், தூங்குறத வந்து பார்த்தீங்கன்னா இறப்போடும் இந்த இதில் வந்து சொல்கிறாரு. ஓமை அணி. இதில் வந்து என்ன அணி பயின்றதுன்னா ஓமை அணி. இது வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது. நிலையாமை அதிகாரத்தில் 2 திருக்குறள் இருக்கும். ஆனால் இந்த திருக்குறள் ஸ்கூல் புக்கில் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எல்லா திருக்குறளும் படிக்கணும். நன்றி.